நண்பர்களுக்கு வணக்கம். இந்த இப்போ சொல்லப் போகிற டாபிக் கேட்குறவங்களுக்கு ஒரு வேளை அதிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது என்ன இப்படி பேசுகிறோன்ற அந்த ஒரு கேள்விக்குறி வரலாம். ஆனால் இந்த டாபிக் என்னென்னா, அழிவை நோக்கி செல்கிறதா அரபு நாடுகள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பாயிண்ட்டாக பேச முடியும். அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த தலைப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை நம்ம விரிவாக பேசுவோம். நான் அந்த நாட்டில் ஒரு 15 வருஷங்களுக்கு மேலே அங்கே வேலை பார்த்து கம்பெனி சொந்தமாக நடத்தி, அப்புறம் அந்த நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு சென்று வந்த அந்த ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் தரவுகள் இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த மாதிரி இருக்கலாமோ. ஏன்னா இடையில பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி அரபு நாடுகள்லாம் அழிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அப்போ அதை நோக்கி நிறையா படிக்கும்போது தேடும்போது இந்த மாதிரி தெரிஞ்சது. அது சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, அரசியல், உலக செய்திகள், அப்புறம் வேறு சுவாரஸ்யமான வேறு என்னென்ன தகவல் இருக்கோ அத்தனையும் பகிர்ந்துக்கக்கூடிய, எந்தவித சமரசம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், அன்பயாஸ்டு மேனரில் சொல்லக்கூடிய ஒரு சேனல். நல்லது. இப்போ அந்த அரபு நாடுகளை பற்றி முக்கியமாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் அரபு நாடுகள் பெரும்பாலும் மணல், பாலைவனம். ஸோ பாலைவனம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ராஜஸ்தான் பாலைவனம். அதை விட்டாச்சுன்னா நம்ம தமிழ்நாடை கம்பேர் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் எடுத்தாச்சுன்னா நிறைய மரம், செடி, கொடி, நல்ல மண். அதாவது மணலுக்கும் மண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மணலுங்கிறது ரொம்ப லூஸாக இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு பெரிய கட்டையை அங்கே நிறுத்தி வச்சோம்னா நிற்காது. மணல் லூஸாக இருக்குது, சாஞ்சிடும். நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு அடி குழி தோண்டி கட்டையை வச்சு மண்ணை மூடிட்டோம்னா நிற்கும். ஏன்னா அதுக்கு அந்த கிரிப் இருக்கு இல்லையா, அந்த அதிகேஷன், கொஹீஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். அது மாதிரி இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை. என்னென்னா இதில் மண்ணில் எப்படின்னா சேண்டு, கிளே, சில்ட்டு அப்படின்றது. கிளேங்கிறது தெரியும், களிமண். அது ரொம்ப இறுக்கி பிடிக்கும், தண்ணியை கூட கீழே இறங்க விடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ சேண்டுங்கிறது தண்ணியை பிடிச்சே வைக்காது, பூரா கீழே இறக்கி விட்டுரும். சில்ட்டுங்கிறது ரெண்டுக்கு இடைப்பட்டது. அப்போது நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு உகந்த மண் அப்படின்னு எடுத்தோம்னா அது சில்ட்டு. ஓகே, சரி. இப்போ பாலைவனத்தில் வெறும் மணல். எவ்வளோ மழை பெஞ்சாலும், மழை பொதுவாக பெய்யறதில்லை, தப்பித்தவர் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அப்படியே கீழே இறங்கிடும். என்ன காரணம்னா, நம்ம இங்கே வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டுவோம். ஒரு 10 அடி 15 அடியில் ஒரு ஹார்ட் ராக் ஏரியா வந்துடும். ரொம்ப ஹார்ட் சாயில். அதுக்கு கீழே தோண்ட முடியாது. அது தோண்டணுன்னா பெருசாக பாறையாக இருக்கும். நமக்கு வீடு கட்டும்போது நமக்கு ஓரளவு இப்போ வானம் தோண்டுவோம். அதுக்கப்புறம் பைலிங் பண்ணிவிட்டு மேலே கட்டம் கட்டுவோம். நம்ம 20 மாடி, 30 மாடி, 50 மாடி கட்டினாலுமே கீழே பெரிய அளவுக்கு நமக்கு ஃபவுண்டேஷன் அவ்வளோ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈஸி. ஆனால் அரபு நாடுகளில் நான் இப்போ படித்த வரைக்கும், அங்கே செக் பண்ண வரைக்கும், அந்த ஹார்ட் ராக் ஏரியாவில், அந்த ராக்குமே மெட்டமார்பிக் ராக்கு சாதாரண இந்த கால்சியம் ராக்கு தான். நம்ம ஊர் மாதிரி நமக்கு இங்கே கர்நாடகாவில், கிருஷ்ணகிரி, தமிழ்நாட்டில், இந்த ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரானைட்டு ராக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ராக்கு அங்கே இல்லை. ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடி, 350 அடி, 400 அடி, சில இடங்களில் 500 அடியை தாண்டி கீழே இருக்குது அந்த ஹார்டு ராக் ஏரியா, ஹார்ட் சாயில் ஏரியா. சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 அடியிலே கொஞ்சம் ஹார்டு சாயில் இருக்குது. அந்த ஹார்ட் சாயிலுமே ஒரு 100 மாடி பில்டிங் தாங்கி பிடிக்கிறதுக்கு முடியுமான்னு அது முடியாது. ஏன்னா இது தாங்கி பிடிக்கணும்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக, அதான் ஃபஸ்ட்டு உதாரணம் சொன்னது ஒரு கம்பு, ஒரு பெரிய போல் அது நட்டுறோம்னா இங்கே 1 அடி 1.5 அடி தோணுனா நம்ம மண் இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அங்கே மணலில் நீங்கள் 5 அடி தோணினாலும் இறுக்கி பிடிக்காது, ஏன்னா லூஸாக இருக்கும், கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த மாதிரி பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங் உயரமான பில்டிங் போட்டி போட்டு கட்டுறதில்ல. இப்போ மணலில் நம்ம அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. அதை சைடில் அகலமாக விரிச்சிட்டு போகலாம். ஆனால் போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உயரமான கட்டடம்.
எது எடுத்தாலும் 100 மாடி 90 மாடி அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் துபாயில். அப்புறம் அதை போட்டி போட்டு அதை பார்த்து போட்டி போட்டு கத்தாரில், அப்புறம் சவுதி வந்து நான் மட்டும் சளைச்சவனா அப்படின்னு சவுதியில் ரியாதில், அங்கே சவுதியில் இருக்கிற அங்கே முக்கியமான ஜெத்தா, ரியாத் மாதிரி முக்கியமான நகரங்களில் வந்து பயங்கர போட்டி போட்டு கட்டுறாங்க. இப்போ உலகத்தில் வந்து மிக உயரமான பில்டிங் எதுனா துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா, எல்லாருக்கும் தெரியும். 165 மாடி. ஐ திங்க் 865 மீட்ரு சம்திங்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 135 மீட்ரு வந்து கம்மி. அப்படின்னா என்ன, ஒரு 450 அடி வந்து கம்மி அப்படி வச்சுக்கோமே. இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து ஜெத்தா டவர்னு ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட உயரம் வந்து நான் கேள்விப்பட்டது, இன்னும் வந்து கரெக்டாக தெரியல, அப்போது இங்கே மணலில் கீழே வந்து அதை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுறதுக்கு புர்ஜ் கலிஃபாவில் பெருசாக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். கீழே வந்து எவ்வளோ ஆழத்தில் வந்து எத்தனை பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து 24 மணி நேரம் வந்து கரண்ட் பாய்ச்சிட்ருக்காங்க. காரணம் வந்து அந்த ரஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் மணல் எப்போவுமே மணல் தான். ஓகே, அப்போது உயரமான வந்து கட்டடங்கள் கட்டுறது வந்து ஒரு வேலை, அதாவது எப்படின்னா எதுவும் இந்த மாதிரி தவறாக நடக்கக்கூடாது. ஒரு வேளை ரொம்ப உயரமான கட்டடங்கள், அந்த கட்டடங்கள் வந்து என்னமாவது ஒன்று கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா மொத்த எக்கானமியும் கொலாப்ஸ் ஆகிடும். இப்போது 2024 வந்து 24 கடைசியில் மழை பெஞ்சது. துபாயில் வந்து ஒரு டவர் வந்து கிசஸில் ஒரு டவர் வந்து லேசாக சாஞ்சுது. அப்புறம் வந்து அவங்க உடனே ஆட்கள் வெளியேற்றி அப்புறம் வந்து கீழே எல்லாம் வந்து இப்போ இன்ஜெக்ட் பண்ணி அதை முட்டு கொடுத்து ரொம்ப கிளியராக ஆக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு இண்டிகேஷன் என்னென்னா, திங்க் 20 மாடி டவர், அந்த 20 மாடி டவரே நிற்க முடியாமல் தண்ணி வந்து தேங்கி நின்னதில் வந்து ஓவராக சீப்பேஜ் ஆகி ஒரு டவரே வந்து லேசாக அப்படி சாஞ்சிச்சு. அது வந்து பெரிய இண்டிகேஷன். பாலைவனம் எப்போவுமே டவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு. அப்போ அதை மீறி வந்து என் கையில் காசு இருக்குது, பெரிய டெக்னாலஜி இருக்குது, நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு கட்டுறாங்களா? ஒருத்தர் போட்டி போட்டு அப்படி கட்டுறது. சரி, இந்த மாதிரி வந்து பில்டிங் கட்டுறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நம்ம முகமது நபி சொன்னதாக வந்து ஒரு சேயிங் இருக்குது. நமக்கு வந்து கியாமத் நாள்னு சொல்லுவாங்க, வந்து ஜட்ஜ்மெண்ட் டே, இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த டைம் என்ன நடக்கும்னா, அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமாக கட்டடங்கள் கட்டுவாங்க. இங்கே அதுவும் பெதுயின்ஸ் இருக்காங்க இல்லையா, பெதுயின்ஸ்னால் வந்து அந்த ஆடு மாடு மேய்ச்சி இருக்கக்கூடிய அந்த ஆட்கள், அவங்க வந்து போட்டி போட்டு நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு போட்டி போட்டு உயரமான கட்டடங்களை வந்து கட்டுவாங்க. நீ வந்து 100 மாடி கட்டினா நான் வந்து 150 மாடி கட்டுறேன், நீ 150 மாடி கட்டினா நீ 200 மாடி கட்டுறேன் அப்படின்னு உயரமான கட்டடங்கள் கட்டுவாங்க அப்படின்னு இப்போது சொன்னது 1400 வருடங்களுக்கு முன்னாடி. ஓகே, அது வந்து எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம். இப்போ வந்து இங்கே துபாயில் வந்து டாலஸ்ட் டவர் கட்டுறாங்களா, அதுக்கு வந்து போட்டி போட்டு அபுதாபியில் வந்து பெரிய டவர் கட்டுறாங்க. சவுதி வந்து நான் வந்து சளைச்சவனாக சொல்லிட்டு இதை விட டபுள் ஹைட்டுக்கு வந்து கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் டவர், பெரிய அளவுக்கு டவர். அதே மாதிரி இன்னொன்று வேறு அங்கே சவுதியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 1000 அடிக்கு மேலே வந்து ஃபுட்பால் கிரவுண்டு இப்போ பண்ணுறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே சொன்னாலும் இப்போ தனியாக வந்து நம்ம இங்கே வீடியோ பேசுவோம். இப்போது இந்த மாதிரி போட்டி போட்டு டவர் கட்டுறது வந்து நல்லதில்லை. ஒரு டவர் ஏதோ ஒரு பை காட்ஸ் கிரேஸ் ஒன்று நடக்கூடாது. ஒரு டவர் ஏதோ காரணத்தில் கீழே வந்து ஹார்ட் ராக் ஏரியா ஜாஸ்தி இல்லை, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வந்து எரோஷன் வந்து மண் அரிப்பு வந்து எனி டைம் நடக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கடலுக்கு உள்ளேயும் கடலுக்கு வெளியிலையும் வந்து இதை வந்து நிறைய உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம், குரூட் ஆயில் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு அளவுக்கு மேலே நமக்கு கீழே வேக்கமாகும் போது இந்த எரோஷன் வந்து எப்பவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி வருதா, அடுத்த வருஷம் வருதா, 10 வருஷம் கழிச்சு வருதா, 50 வருஷம் கழிச்சு வருதா தெரியாது. ஆனால் அந்த சாயில் எரோஷன் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா எத்தனை முட்டு கொடுத்து நின்னாலுமே கட்டடங்கள் வந்து தாங்காது. சரி, அது ஒன்று. நம்பர் 2 வந்து இவ்வளோ பெரிய கட்டடங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து நிலநடுக்கத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா நிலநடுக்கத்துக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஃபால்ட் லைன்னு சொல்லுவாங்க, அந்த நிலநடுக்கத்துக்கு எபிசென்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதோட கண், அதிலேருந்து சைடில் வரக்கூடிய ஃபால்ட் லைன். இப்போ எபிசென்டருங்கிறது வந்து ஈரான் பகுதியில் இருக்குது, அங்கே தான் மெயின் நிலநடுக்கம்.
அது வந்து ரியாதில் வந்து பெருசாக இல்லை, சவுதி ரியாதில் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்கான இல்லைங்கிறது கம்மியாக இருக்குது. துபாயில் பார்த்தா இதோட ஃபால்ட் லைன் வந்து அந்த பாந்தர் அப்பாஸ் தாண்டி அங்கே உள்ள அங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஃபால்ட் லைன் வருது. இன்னொரு ஃபால்ட் லைன் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு 45 டிகிரி மாதிரி போனால் ராசல் கேமாலேருந்து ஃபுஜேரா வழியாக திப்பா வழியாக அங்கிட்ட வந்து ஒரு ஃபால்ட் லைன் போகுது. அப்போ அங்கே வந்து நிலநடுக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அங்கே இருக்கும்போதே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 3-4 முறை நைட்டெல்லாம் வந்து திடீர்னு வந்து ஒரு மாதிரி இருக்கிற இடத்துல, நான் 4வது மாடி 5வது மாடி இருக்கிற இடத்துல திடீர்னு ஆடும். அதே மாதிரி ஷேக்ஷாய் ரோடுன்னு இருக்குது, அது போக வந்து பர்துபாய் கராமா அந்த ஏரியாவில் வந்து பேங்க் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து 20 மாடி 25 மாடி 15 மாடி அப்படின்னு பில்டிங் நிறையா. இப்போ பகலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மொத்த மக்களும் வந்து கட்டிடத்தை விட்டு கீழே இறங்கி வந்து ரோட்டில் வந்து நின்னாங்க. என்னென்னா கட்டிடம் ஆடுது அப்படின்னு. ஸோ இது வந்து நிலநடுக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ புர்ஜ் கலீஃபா கட்டியிருக்காங்கல்ல, அது வந்து நிலநடுக்கம் எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கணும் ஒன்று இருக்குல்ல, எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னா 7 ரிக்டர் ஸ்கேல் வரைக்கும் புர்ஜ் கலீஃபா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லா விதமான விஷயங்களையும் வந்து ஆராய்ச்சி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதை வந்து டிசைனர் எல்லாமே வந்து இவங்க வெறும் அரப்ஸ்லேருந்து இங்கேருந்து இல்லை, உலகத்தில் இருக்க முக்கியமான டாப் டெக்னீஷியன்ஸு, டாப் எக்ஸ்பர்ட் இவங்களை கூப்பிட்டு வந்து பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்து பெரிய வேலை கொடுத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் மீறி இயற்கை ஒன்று இருக்குது. இயற்கை என்ன நடக்குது, என்ன நினைக்குது, என்ன செய்ய போகுது யாருக்கும் தெரியாது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ கீழே வந்து பூமி கீழே பிளேட்லெட்ஸ் உள்ள பிளேட்ஸு, அரேபியன் பிளேட்ஸ் வந்து யூரோஷியா பிளேட்டு, அதில் வந்து நகரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள படித்து பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதில் வந்து இந்த மணலாக இருக்கிறதுல ஒரு சின்ன ப்ளஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருந்துச்சுன்னா நிலநடுக்கம் வரும்போது பில்டிங் வந்து ஈஸியாக கொலாப்ஸ் ஆகும். இது மணலாக இருக்கும்போது அது குஷன் எஃபெக்டில் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் இந்த நிலநடுக்கம் வந்து பெருசாக வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், பில்டிங் கொலாப்ஸ் ஆகும். அப்போது உயரமான பில்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போவுமே ஃப்யூச்சர் கூட ஆபத்து தான். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய ஆட்கள் வந்து அக்காமடேட் பண்ணுறது உயரமான பில்டிங் தான். ஏன்னா அகலமான பில்டிங் பண்ணிகிட்டே போனோம்னா உலகத்தில் இடமே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால உயரமான பில்டிங் தேவை தான். ஆனால் இவ்வளோ போட்டி போட்டு உயரமாக தேவையா அப்படின்னா சொல்ல தெரியல. வந்து இந்த செயற்கை மலையெல்லாம் பெய்ய வச்சாங்க, இப்படி பண்ணுறாங்க, நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம். க்ளவுட் சீடிங் பண்ணுற மாதிரி பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து கிளைமேட்டே நிறைய மாறி இருக்குது. இப்போ வந்து சவுத் ஈஸ்டர்ன் மொராக்கோ வந்து அது வந்து சகாராவோட ஆரம்பம். அந்த சகாரா பாலைவனத்தில் ஒரு வருஷம் முன்னாடி இந்த 24 செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் பேஞ்ச மழையில் சகாரா பாலைவனத்தில் தண்ணி தேங்கி நின்றுச்சு. நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு 300 அடி 400 அடிக்கு கீழே வரைக்கும் வெறும் மணலாக இருந்துச்சுன்னா மொத்த தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் கீழே வந்து உடனே சீப்பேஜாக இறங்கிடும். அது இறங்காமல் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. அது வந்து 100 மில்லிமீட்டர் தாண்டி மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெஞ்சு அங்கே வந்து தேங்கி நின்றுச்சு. அதெல்லாம் பார்த்தா பெரிய அளவுக்கு வந்து நிறையா வந்து செய்திகளே புகைப்படமாக வீடியோவும் நிறையா வந்துச்சு. அப்போது அந்த அளவுக்கு சகாராவில் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சு. இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்ததில்லை. அப்படின்னு பல 10 ஆண்டுகளாக நடந்ததில்லை, இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஏற்கனவே பேசியிருக்கோம், துபாயில் வந்து பயங்கர வெள்ளம், மெக்கா மதீனாவில் வெள்ளம், ஜெத்தாவில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில், எங்கே பார்த்தா சவுதியில் வந்து பயங்கரமான மழை வெள்ளம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து காரெல்லாம் அடித்து போச்சு, இங்கே போச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த கிளைமேட் சேஞ்சு, அது போக உயரமான கட்டிடங்கள், அப்புறம் நிலநடுக்கம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து டெக்னாலஜியும் கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. அது இயற்கை வந்து என்ன நினைக்குது, என்ன செய்யப்போகுதுன்னு தெரியல. அழிவை நோக்கி போகுதா, அழிவை நோக்கி போகலையான்னு தெரியாது. போட்டி போட்டு அவங்க வந்து தன்னோட வியாபாரம், தன்னோட எதிர்காலம் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஆனால் அழிவை நோக்கி போகிறதான்னு தெரியல. இது உங்களுடைய கருத்துக்கள், இது வந்து என்ன மாதிரி இருக்குது, இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களில் வந்து ஒப்புதல் இருக்கா அல்லது வந்து மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிறத நாகரிகமான முறையில் வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம். நன்றி.